அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट इंडिया गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. हिंदी साहित्य सदन इस मंच के अंतर्गत अभी तक हम छंद, अलंकार आदि के बारे में अध्ययन और अध्यापन कर रहे थे. आज व्याकरण के बारे में हम कुछ ज़रूरी बातें करने वाले हैं. இன்று இந்தி சாகித்ய சதன் என்ற இந்த அமைப்பில் இந்தி இலக்கணம் பற்றி விரிவாக விளக்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் கவனமாக கேட்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு மொழிக்கு இலக்கணம் முக்கியம், மிக மிக முக்கியம். இலக்கணம் நன்கு அறிந்தவனே ஒரு மொழியை நன்கு அறிந்தவனாவான். இலக்கணம் இல்லாமல் யாரும் சுயமாக எழுதவோ அல்லது படைக்கவோ முடியாது. நம்மிடம் உணவுகள் இருக்கும், ஆனால் அந்த உணவுகளை வெளிப்படுத்த ஆயுதம் வேண்டும். அந்த ஆயுதம் நம்முடைய எழுத்துக்கள் தான். அந்த எழுத்துக்களும் மற்றும் பேச்சுக்களும் தான். இந்த எழுத்தையும் பேச்சையும் சுத்தமாக செய்வதற்கு, தூய்மையாக எழுதுவதற்கும் தூய்மையாக பேசுவதற்கும் உதவுவது இலக்கணமாகும். जो हमें शुद्ध बोलना और लिखना सिखाए उसे व्याकरण कहते हैं. தூய்மையாக எழுதவும் தூய்மையாக பேசவும் நமக்கு எது கற்றுத்தருகிறதோ அதுவே இலக்கணம் எனப்படுகிறது. சரி, அந்த நம்ம பேச்சுக்கோ அடிப்படையானது நம்முடைய ஒலி. அதை துவனி என்கிறோம். துவனி என்றால் ஒலி என்ற அர்த்தம். அந்த ஒலியின் சேர்க்கை தான் எழுத்தாகிறது. ஒலியின் சேர்க்கை தான் எழுத்தாகிறது. அதை அக்ஷர் என்கிறோம் அல்லது வர்ண என்கிறோம். அக்ஷர் அல்லது வர்ண. சரி, அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஒலிகளின் சேர்க்கைகளவா, அந்த ஒலிகளின் சேர்க்கைக்கு சொல் என்கிறோம். ध्वनियों का समूह जो सार्थक हो उसे शब्द कहते हैं. ஒலிகளுடைய சேர்க்கை, அதற்கு பொருள் இருந்தால் அதற்கு சொல் என்று பெயர். பொருள் இல்லாவிட்டால் சொல் என்று பெயர் இல்லை. உதாரணமாக துவனி மே 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 மே, இந்த இரண்டு எழுத்துக்கள் வருண. ஆனால் இரண்டையும் சேர்த்து பாருங்கள், மே மே என்று வரும். சரி, அதற்கு பொருள் இருக்கதா என்றால் அதற்கு பொருள் இல்லை. அடுத்ததாக இன்னொரு உதாரணம், மாமா. இரண்டு மாக்களையும் இணைத்து பாருங்கள். இணைத்து பார்த்தால் மாமா என்று பொருள் வரும். அங்கிள், மாமா என்று பொருள் வரும். ஆக இங்கே சொல்லுக்கு அந்த ஒலிக்கு, அந்த எழுத்துக்கு பொருள் இருப்பதால் இதற்கு ஷப்து என்று பெயர், சொல் என்று பெயர். மே மே என்று சொல்கின்ற பொழுது அந்த துவனி, அந்த எழுத்துக்கு பொருள் இல்லாததால் அது பொருளற்ற, அதாவது எழுத்துதான், எழுத்துக்கள் குறையாது. ஆனால் சேரும்போது மா மா என்று சொல்கின்ற போது அதற்கு பொருள் இருப்பதாலேயே அதற்கு ஷப்து என்று பெயர். ஆக ध्वनियों का समूह जो सार्थक हो उसे शब्द कहते हैं. எழுத்துக்களுடைய கோர்வை, அதற்கு பொருள் உள்ளதாக இருந்தால் அந்த கோர்வைக்கு சொல் என்று பெயர். ஆக இங்கே நாம் சொல்லை பல விதமாக பார்க்கலாம். இப்போது ஒரு பில்டிங் இருக்கிறது, ஒரு கட்டடம் இருக்கிறது, அதை நாம் பார்க்கின்றோம். அதை பார்க்கின்ற ஒவ்வொருத்தருடைய பார்வை விரதமாக இருக்கும். உதாரணமாக ஒரு ஓவியர் ஒரு படம் வரைந்தார். அந்த படத்தை அதிகாலை எழுந்திருந்து அந்த ஊர் முக்கியமான சாலையிலே, அது நாற்சந்தியிலே மக்கள் அதிகமாக கூடுகின்ற அந்த இடத்திலே, பொது இடத்திலே அந்த ஓவியத்தை வைத்தார். வைத்துவிட்டு அங்கீழே அவர் எழுதியிருந்தார், இந்த ஓவியத்திலே எங்கே குறை காண்கிறீர்களோ, எங்கே குறை காண்கிறீர்களோ அங்கே நீங்கள்
எக்ஸ் மாதிரி இன்ட்டு மார்க் போட்டு வைங்க. யாரெல்லாம் இந்த ஓவியத்திலே குறை காண்கிறீர்களோ, எங்கே குறை இருக்கிறதோ அந்த குறைவுள்ள இடத்துல நீங்கள் எக்ஸ் மார்க் போடுங்க. எக்ஸ்னால் இன்ட்டு மார்க், தப்புன்னு போடுறோம் இல்லையா, இன்ட்டு மார்க் போட்டு வைங்க என்று எழுதி வச்சிருந்தார். வைத்து அதிகாலை இங்கே வைத்துட்டு போயிட்டார். மக்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், வந்தார்கள், பார்த்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள். மாலையிலே அவர் வந்தார். இருள் மங்கிய பிறகு அங்கே வந்தார். அந்த ஓவியத்தை பார்த்தார். ஓவியம் பூராவுமே இன்ட்டு மார்க் போடப்படுது. அந்த ஓவியம் பூராவுமே இன்ட்டு மார்க் போட்டு மறைக்கப்பட்டிருந்தது. சரி, என்னுடைய பொருள் என்னவென்றால் என்ன சொல்வதால் ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடும் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் வேறுபட இருக்கிறது. ஒவ்வொருடைய பார்வையும் வேறுபட இருக்கிறது. சிலருக்கு கண் தவறாகுது, அவன் இட்டு போட்டான். சிலருக்கு கால் தவறாகுது, இட்டு போட்டான். இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் அவன் இட்டு மார்க் போட்டு டோட்டலாக அந்த 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 ஓவியமே எக்ஸ் குறிகளால் மறைக்கப்படுகிறது என்ற ஒரு கதை உண்டு. அதுபோல் ஒவ்வொருத்தருடைய பார்வை திருஷ்டிகோண் என்பார்கள், வியூ என்பார்கள், அது மாறுபட்டிருக்கும். சிலருக்கு கருப்பு கலர் பிடிக்கும், சிலருக்கு சிகப்பு கலர் பிடிக்கும், சிலருக்கு பழப்பழம் இன்னும் அப்படியே அதை பிடிக்கும். ஏடா ராமாஜ கலர் போட்டிருக்கீங்கப்பா கேட்பாங்க, பழப்பழ கலர் போட்டிருக்கீங்கம்பாங்க. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா பச்சை கலர் ஜிங்கிச்சான்னு சொல்வார்கள். ஆனால் அவருக்கு அது பிடிக்கிறது, அவருடைய கண்ணோட்டத்தில் அது நன்றாக இருக்கிறது, சிலருடைய கண்ணோட்டத்தில் நன்றாக இல்லை. ஆக ஒவ்வொருடைய பார்வையும் மாறுபட்டிருக்கிறது, ஒவ்வொரு நோக்கமும் மாறுபட்டிருக்கிறது. ஆகவே இங்கே அந்த சொற்களை பொருள் என்ற பார்வையிலே பார்த்தால், அதாவது अर्थ की दृष्टि से शब्द के कितने भेद हैं, கேள்வி கேட்பாங்க. अर्थ की दृष्टि से शब्दों के कितने भेद हैं, அதாவது பொருள் என்ற பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் பார்த்தாக்கா ஒரு சொல்லை எத்தனை வகையாக பிரிக்கலாம். அதான் உள்ளே போயிட்டே வந்து இலக்கணம் என்பது உள்ளுக்குள்ளே போயிட்டே போயிடும். அதான் கடவுள், உட்கடை கடவுள்னு சொல்கிறான். இப்போ கடவுளின் வார்த்தைக்கு பொருளே தான். ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை எடுத்து உள்ளே போகிறோம் உட்கடை சொல்லி பாருங்கள், கடவுள்கிட்ட வரும். அதுதான் கடவுள். ஒன்றையே எண்ணி ஒன்றையே நினைத்து அதை அப்படியே பார்க்கின்ற பொழுது அது கடைசியில் என்னவா முடியும், கடவுளாக முடியும். அதுபோல் நம்முடைய பார்வை எந்த பார்வை, பொருள் என்ற பார்வையிலே, மீனிங் என்ற பார்வையிலே பார்த்தால், மீனிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அதில் பார்த்தால் சொல்லுக்கு எத்தனை பிரிவு உண்டு, 2 பிரிவு உண்டு. ஒன்று சார்த்தக், மற்றொன்று நிரர்த்தக். சார்த்தக் என்றால் பொருள் உள்ளது, जो सार्थक ध्वनि हो, सार्थक ध्वनि को शब्द कहते हैं. जो ध्वनि सार्थक नहीं हो वो सिर्फ ध्वनि है या अक्षर है, उसे शब्द नहीं कहते. आग अर्थ की दृष्टि से शब्दों के 2 भेद माने जाते हैं. பொருள் என்ற பார்வையை பார்த்தால் ஒரு சொல்லை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சார்த்தக் அல்லது நிரர்த்தக். சரி, இங்கே சார்த்தக் शब्द का ही व्याकरण है. பொருள் உள்ள சொற்களுக்கு தான் வாக்கியமாகும். அதான் எழுவாயாகிறது, செயற்பொருளாகிறது, பயனிலையாகிறது. அதே கூட பார்ப்போம், பின்னால் பார்ப்போம். சரி, இப்பொழுது ஆரம்பத்தில் துவக்கம் என்ன, எழுத்துக்கள், அக்ஷர் அல்லது வர்ண. அக்ஷரில் முதலாவது அதிலே 3 வகை உண்டு. ஒன்று ஸ்வர், மற்றொன்று வியஞ்சன், பாரக்கடி. சொல்லே 2 வகை உண்டு. ஒன்று அனுஸ்வர், மற்றொன்று விசர்க. இப்போது ஆ முதல் ஆ வரை அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ இதெல்லாம் ஸ்வர். தமிழ் இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள் எனப்படுகின்றது. ஆங்கிலத்தில் இதை வவல்ஸ் என்பார்கள். ஆங்கிலத்திலே இதை வவல்ஸ் என்பார்கள். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ வரைக்கும் ஸ்வர். அம் இருக்கல்லவா, அம்முக்கு என்ன பேர், அனுஸ்வர் என்று பெயர். மேலே புள்ளி வரதால் அதுக்கு அனுஸ்வர் என்று பெயர். அடுத்தது அஹா. அஹா என்பதற்கு விசர்க என்று பொருள், விசர்க என்று பொருள். அஹா என்பதற்கு விசர்க. அப்பொழுது ஸ்வர்லேயே ஸ்வர், அனுஸ்வர், விசர்க. ஆ டு ஔ வரைக்கும் ஸ்வர். அம் அனுஸ்வர்,
அஹ விசர்க. இப்படி ஆ டு ஆ ஸ்வர் என்றும் க க க க ங ச ச ஜ ஜ ஜ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ச ச ஹ இவையெல்லாம் வியஞ்சன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்வர் இல்லாமல் இந்த வியஞ்சன் இயங்காது. ஆகவே அதற்கு தமிழிலே உயிரெழுத்து எனப்படும். இந்த உடல் எப்படி இயங்காதோ, உடல் உயிர் இல்லாமல் இயங்காது அல்லவா, அதனால் அதற்கு மெய் எழுத்துக்கள். உடம்புக்கு மெய், தமிழில் மெய் என்பது உடம்பு என்று அர்த்தம் பொருள் எடுக்கிறது. ஆக இந்த மெய்யானது உயிர் இல்லாமல் இயங்காது. ஆகவே வியஞ்சனுக்கு உடனே சேர்க்கணும், அந்த உயிரை சேர்க்க வேண்டும். அப்போ சேர்க்கின்ற பொழுது இப் ப்ளஸ் ஆ சேர்ந்தால் க ஆகிறது, இப் ப்ளஸ் ஆ சேர்ந்தால் கா ஆகிறது, இப் ப்ளஸ் இ சேர்ந்தால் கி ஆகிறது, இப் ப்ளஸ் இ சேர்ந்தால் கி ஆகிறது, இப் ப்ளஸ் உ சேர்ந்தால் கு ஆகிறது, இப் ப்ளஸ் உ சேர்ந்தால் கு ஆகிறது, இக் ப்ளஸ் ரு சேர்ந்தால் கிரு ஆகிறது, இக் ப்ளஸ் ஏ சேர்ந்தால் ஐ ஆகிறது, ஏ ஐ ஆகிறது, இக் ப்ளஸ் ஓ சேர்ந்தால் ஓ கோ ஆகிறது, இக் ப்ளஸ் ஔ சேர்ந்தால் கௌ ஆகிறது, இக் ப்ளஸ் அம் சேர்ந்தால் கம் ஆகிறது, இக் ப்ளஸ் அஹ சேர்ந்தால் க ஆகிறது. இப்படி அந்த உயிர் சேரும்போது, மெய்யோடு சேரும்போது அதற்கு பேர் உயிர் மெய் எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. அதை பாரக்கடி என்பார்கள். ஹிந்தியிலே பாரக்கடி, அதாவது ஆ டு அஹ, அ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ இது வரைக்கும் ஸ்வர் என்றும், க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ச ச ஹ இவை வியஞ்சன் என்று அழைக்கப்படுகிறது. க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் க. இதே போல் ஹா வரைக்கும் வரும், கடைசியாக வரணும் வரும், டேபிள் பெருசாக வரும். தாலிக்கா ஹ ஹா ஹி ஹி ஹு ஹு ரு ஹே ஹை ஹோ ஹௌ ஹம் அஹ இதுவரைக்கும் உள்ளது பாரக்கடி என்று அழைக்கப்படும். ஆக ஸ்வர், வியஞ்சன், பாரக்கடி இதுவே அடிப்படை. இந்த அடிப்படை நீங்கள் நன்கு படித்து கொள்ள வேண்டும். ஸ்வர், வியஞ்சன், பாரக்கடி, ஸ்வர், வியஞ்சன், பாரக்கடி. ஆகவே இந்த பகுதியிலே நமக்கு ஒரே ஒரு கேள்வி வந்தது, என்ன? अर्थ की दृष्टि से शब्दों के कितने भेद हैं? अर्थ की दृष्टि से शब्दों के 2 भेद हैं, सार्थक और निरर्थक. जो वर्णों का समूह सार्थक हो उन्हें शब्द कहते हैं. जिन ध्वनियों का समूह जो सार्थक नहीं हो उसे शब्द नहीं कहते हैं. ये आज का शीर्षक है, शीर्षक नहीं, आज का व्याकरण का एक अंश है, आज के व्याकरण का एक अंश है. तो यहीं से मैं आज इस एपिसोड को पूरा करना चाहता हूँ, क्योंकि ये व्याकरण है, धीरे धीरे पढ़ना है, सोच सोच के समझ के हमें पढ़ना है और लिखना है. इसीलिए आप प्रतीक्षा करें, एक एक करके हम पढ़ेंगे. इस प्रकार ऊपर मंदिर है, वहाँ जाने पर भगवान का दर्शन मिलेगा और भगवान का वर प्रसाद मिलेगा. उसे पाने के लिए हमें एक एक स्टेप को, एक एक सीढ़ी को पकड़ करके ऊपर जाना पड़ेगा. उसी प्रकार यहाँ पर व्याकरण रूपी भगवान का दर्शन करने के लिए, व्याकरण का प्रसाद अमृत पाने के लिए हमें एक एक सीढ़ी चढ़ के आगे बढ़ना पड़ेगा. इसलिए हम धीरे धीरे एक एक करके पढ़ें. जैसे कि धीरे धीरे रे मना, धीरे सब कुछ होय, माली सिंचे सौगड़ा, ऋतुवाये पल होय. இந்த பழமொழி போல, இந்த துவாவை போல நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறலாம். இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நாளை அடுத்த படி, நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்தபடியாக நாம் ஏறி போகலாம். சரி, இன்றைய சிந்தனை, आज का चिंतन, अवा अरुत्तल
அவா என்றால் ஆசை. ஆசையே அழிவுக்கு அடிப்படை என்றால் பகவான் புத்தர். எல்லாவற்றுக்கும் ஆசையே காரணம். இன்றைக்கு நடக்கின்ற அத்துணை விதிமீறல்களுக்கும் விதி மீறல்களுக்கும் மேலும் குற்றங்களுக்கும் கிரைம் அனைத்துக்கும் அடிப்படை ஆசைதான். அதை மூணாக பிரிப்பார்கள்: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று. ஆக யாராக இருந்தாலும் ஆசையை குறைத்தவரை, ஆசையை அடக்கியவரை, திருப்தி காணுகின்றவரை அவன் தடம் போடாமல் இருப்பான். அந்த ஆசையை நாம் ஆசைக்கு அடிமையாகிவிட்டால் கண்டிப்பாக அவன் யாராக இருந்தாலும் தடம் புரள்வான் என்பது முன்னோருடைய வார்த்தை. ஆகவே இங்கே ஆசையை நாம் அடக்க வேண்டும். அப்போ ஆசையெல்லாம் என்ன பண்ணுறது கேட்கலாம் நீங்கள். ஆசை தேவைதான், அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது. அளவுக்கு மேல் ஆசைப்படாது, தகுதிக்கு மீறி ஆசைப்படாது. அதான் சொல்கிறாங்க. சரி. வேண்டாமை அன்ன வெளிச்செல்வம் ஈண்டு இல்லை ஆண்டு அஃது ஒப்பதியில். இங்கே வள்ளுவர் வேண்டாமை அன்ன வெளிச்செல்வம் இல்லை ஈண்டு இல்லை ஆண்டு அஃது ஒப்பதியில். ஆக வேண்டாமை போன்ற ஒரு செல்வம் வேறு இல்லைங்கிறார் குறள். அதுபோல் இங்கே கவிதா சொல்கிறார்: சாகை சிந்தாமிட்டி மனுவா பேப்பர்வா. சாகை சிந்தாமிட்டி, ஆசை போனது, கவலையும் மறைந்தது, அகன்றது, அழிந்தது. மனுவா பேப்பர்வா, நம்முடைய மனசை கேர்லெஸ்ஸாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கிறது, ஃப்ரீ பேர்டாக இருக்குது. பேப்பர்வா கிசிக்கு சித்தா நீ, அதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது, ஆசை இல்லாவிட்டால். அதே ஜின்கோ கச்சுனகி சாகியே, யாருக்கு எதுவும் வேண்டாமோ சொய் சார்ஷா, அவன் தான் சக்கரவர்த்திங்கிறார். எதுவும் வேண்டாது என்று சொல்வதுதான் சக்கரவர்த்தி. சாகையை சித்தாமிட்டி மனுவா பேபர்வா இன்கோ கச்சுனா சாகியே சொய் சாஹன்ஷா. கவியரசர் பாடுவார்: அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டு வைத்தால் அது கர்மமடா என்கிறார் கவியரசர். அதுபோல் எவனொரு ஆசையை அறுத்தானோ அவனே மகானாகிறான். ஆசை அருமின், ஆசை அருமின், தேவனோடு ஆயினும் ஆசை அருமின். இறைவனை அடைவது கூட ஆசை அளவு வைக்கணுமாம்மா, அதுமே கூடாது. ஆசை அருமின், ஆசை அருமின், தேவனோடு ஆயினும் ஆசை அருமின். ஆகவே ஆசையை ஒழித்தவர்களே இன்றைக்கு மகான்களாகிறார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள், திருப்தியாக வாழ்கிறார்கள், திருப்தி இல்லாமல் வாழ்கிறார்கள். திட்டிக்கின்னு போகிறதுக்கு கவேசப்படுவார். தெட்டிக்கின்னு போகிறதுக்கு திருட வருவான்னு, தெட்டிக்கின்னு போகிறதுக்கு திருட வருவான்னு தொட்டுள்ள சீமாங்க தூங்காமல் முழிப்பாங்க. தொட்டுள்ள சீமாங்க தூங்காமல் முழிப்பாங்க. துட்டும் கையில் இல்லை, தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்லை. துட்டும் கையில் இல்லை, தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்லை. பெட்டியும் தேவையில்லை, பூட்டுக்கும் வேலையில்லை. பெட்டியும் தேவையில்லை, பூட்டுக்கும் வேலையில்லை என்று கவியரசர் பாடியிருப்பார். அதுபோல் எவன் ஒருவன் ஆசையை அடக்குகிறானோ, அளவோடு வச்சிருக்கிறானோ அவன்தான் மகானாகிறான், அவன்தான் சக்கரவர்த்திங்கிறார். சாகை சிந்தாமிட்டி மனுவா பேப்பர்வா. மனுவான மண். இன்கோ கச்சுனகி சாகியே சோயி சார்ஷா. ஆகவே இந்த மகானுடைய ஆசை அருமின், ஆசை அருமின், தேவனோடு ஆயினும் ஆசை அருமின் என்ற இந்த மகானுடைய வார்த்தையை நாம் பின்பற்றி வாழ்வோம். வாழும் பொழுது நிம்மதியாக வாழ்வோம், கவலையற்று வாழ்வோம். நாம் கவலைகளுக்கு ஆசையை விழுந்து கவலைகளுக்கு துன்பங்களுக்கு ஆளாக வேண்டாம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்றேன். நான் மீண்டும் சொல்கிறேன்: சாகை சிந்தாமிட்டி மனுவா பேப்பர்வா இன்கோ கச்சுனா சாகியே
சோயி ஷாமன்ஷா. ஸோ இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்பன் ஆர் சுந்தரராஜன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் சந்திக்கிறேன். कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तिरुप्पूर, तमिलनाडु. धन्यवाद. नंरी. जय हिंद.